ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேசிக் மாஸ்டர். நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, லித்தியம் அயன் வண்டி பேட்டரி இருக்கிறது பெஸ்ட்டா இல்லை LFP வண்டி பேட்டரி இருக்கிறது பெஸ்ட்டான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டில் ஒரு எது சூஸ் பண்ணலாம் ஒரு ஐடியாலாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்து முடியும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அது போக இன்னும் இந்த பிராண்டட் எலக்ட்ரிக்கலாக இருக்கிறாங்களே, ஏன் இன்னும் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க LFP பேட்டரி மாறாமல், அந்த காரணத்தையும் பார்த்தலாம். இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நாலேஜும் கெயின் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண வரோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி அண்ட் LF பேட்டரி, இந்த ரெண்டு பேட்டரி எது சூஸ் பண்ணலாம்னு பார்க்க முடியும். அதோட கம்பேரிசன் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதை பார்த்தலாங்களா? கம்பேரிசன்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி. இந்த எனர்ஜி டென்சிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில வந்து அதிகமாக இருக்கும், LFP பேட்டரியில பார்த்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும். இந்த எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? இப்போ லித்தியம் அயன் பேட்டரி நிறைய எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், என்ன பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லா கிடைக்கும். LFP பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அயன் பேட்டரி ஒரு 100 கிலோமீட்டர் கிடைக்குதுன்னா LFP பேட்டரி பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில நல்லா இருக்கும், அதே LFP பேட்டரி பார்த்தீங்கன்னா மாடரேட்டா தான் இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிக்கப் தான் சொல்றேன். இந்த ஸ்பீடு பிக்கப் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில வந்து நல்லாவே இருக்கும், LFP பேட்டரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா லைஃப் டைம் பத்தி பார்க்க போறோம். இந்த லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் கம்பேர் பண்ணும்போது LF வந்து லைஃப் டைம் வந்து அதிகமாகவே கிடைக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் சைக்கிள். இந்த நம்பர் ஆஃப் சார்ஜிங் சைக்கிள் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் வந்து கம்மியாகவும் LFல வந்து அதிகமாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம் அயன் பேட்டரியோட சார்ஜிங் சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இருந்து 2000 சைக்கிள்ஸ் தான் இருக்கும். அதே LFP பேட்டரி பார்த்தீங்கன்னா 2000 இருந்து 5000 சைக்கிள்ஸ் வரையுமே பேட்டரியில இருக்குது. ஸோ இயரா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 5 years வரை லித்தியம் அயன் பேட்டரி வரும். இதே LFP பேட்டரி பார்த்தீங்கன்னா 5 to 8 years வரையுமே லைஃப் டைம் வரும். ஸோ லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா LFP பேட்டரி தான் வந்து பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாங்களா? ஃபோர்த் பாயிண்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா காஸ்ட் கம்பேரிசன் பண்ண போறோம். இந்த காஸ்ட் கம்பேரிசன்ல பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், LFP வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம் அயன் பேட்டரி ஒரு 30,000 போட்டாங்கன்னா அதே LFP பேட்டரி அதே சேம் கெப்பாசிட்டி பேட்டரி 28,000 வரைக்கும் நம்மளால வாங்க முடியும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா LFP பேட்டரி தான் கம்மி. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாங்களா? ஃபிஃப்த் பாயிண்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா சேஃப்டி பத்தி பார்க்க போறோம். இந்த சேஃப்டியில பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் கம்பேர் பண்ணும்போது LFP வந்து சேஃப்டி வைஸ்ல அதிகம் சொல்லலாம். இப்போ லித்தியம் அயன்ல ஏன் சேஃப்டி கம்மின்னு பாத்தீங்கன்னா NMC அண்ட் NCA செல்ஸ் யூஸ் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா ஃபயரபிள் கெமிஸ்ட்ரி உள்ள செல்ஸ். ஸோ நம்ம ஊர் கம்பெனில லித்தியம் அயன் பேட்டரிலாம் பாத்தீங்கன்னா என்ன செல்ஸ் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா NMC செல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப NCA எடுத்துக்கோங்களேன், NCAல பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் இது ரெண்டுமே நல்லா கிடைக்கும் NMCA கம்பேர் பண்ணும்போது. பட் சேஃப்டியில பாத்தீங்கன்னா NMC தான் பெஸ்ட். அதுவும் காஸ்ட் வைஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா NMC தான் கம்மி NCA கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா NMC செல்ஸ் யூஸ் பண்றாங்க நம்ம ஊர்ல. ஸோ இப்போ ஓவராலா சேஃப்டியில பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பெஸ்டா LFP பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா LFP தான் பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தலாங்களா? இந்த கம்பேரிசன்ல உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த கம்பேரிசன்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸும் சரி, சேஃப்டிலையும் சரி, லைஃப் டைம்லயும் சரி LFP தான் பெஸ்ட். இதுல லித்தியம் அயன்ல பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் மைலேஜ் தான் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா சேஃப்டி, காஸ்ட் வைஸும் சரி, லைஃப் டைம்லயும் சரி LFP தான் பெஸ்ட்டுங்களா? இந்த 3 விஷயத்தையுமே விட்டுட்டு ஏன் இன்னும் லித்தியம் அயன் யூஸ் பண்றாங்க தெரியல தானே? ஸோ அதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு வந்து பேட்டரி பத்தி ஒரு கான்செப்ட் தெரியணும். அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் ஏன் இன்னும் லித்தியம் அயன் யூஸ் பண்றாங்கன்னு நம்மளுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் அதை பார்த்துலாங்களா? பேட்டரி கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இந்த சின்ன வண்டியிலேயே 100 கிலோமீட்டர் கிடைக்குது, 200 கிலோமீட்டர் கிடைக்குது, 250 கிலோமீட்டர் கிடைக்குதுன்ட்டு. ஸோ இந்த பேட்டரி கான்செப்ட்லயே உங்களுக்கு இதுக்குமே ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல்ல ஒரு பேட்டரி சீக்ரெட் இருக்குது. அதாவது டாப் பிராண்ட்ல இந்த சீக்ரெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வோல்டேஜ் ஆம்ஸ்னு 2 இருக்கும். ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 48, 60, 72 இந்த 3 வோல்டேஜ் தான் பேட்டரியில இருக்குது. இப்போ 48 வோல்ட் யூஸ் பண்ற இடத்துல 60 வோல்ட் யூஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னா ஸ்பீட் அதிகமாகும். 60 வோல்ட் யூஸ் பண்ற இடத்துல 72 யூஸ் பண்ணா இன்னும் அதோட ஸ்பீட் அதிகமாகும். ஸோ வோல்டேஜ் ஸ்பீடுன்னு உங்களுக்கு புரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ல 30, 35, 40, 45 இந்த மாதிரி நிறைய ஆம்ஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது 30 போற இடத்துல 35 போட்டா மைலேஜ் நல்லா கிடைக்கும், 35 போற இடத்துல 45 போட்டா இன்னும் அதோட மேல கிடைக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஆம்ஸ் அதிகமா போறோமோ அந்த அளவுக்கு மைலேஜ் நல்லா கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப டாப் பிராண்ட் பாத்தீங்கன்னா சீக்ரெட் யூஸ் பண்றாங்க சொன்னாங்க. என்ன சீக்ரெட் பாத்தீங்கன்னா 48 வோல்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்பீடு பாத்தீங்கன்னா 60, 72 நல்லா கிடைக்கும். பட் மைலேஜ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்ஸ் தான் முக்கியம். ஸோ இப்போ 60 வோல்ட்லயோ 72 வோல்ட்லயோ ஒரு செஞ்சு பேட்டரியில நிறைய ஆம்ஸ் போனோம்னா பேட்டரி சைஸ் பெருசா வரும். ஸோ அந்த வெஹிக்கிள்குள்ள உட்கார வைக்கிற கஷ்டம். அதனால என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா 48 வோல்ட் போட்டு அந்த ஸ்பீடு எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா மோட்டர் பவர் அதிகமாக கொடுத்தோ, ஆர் மிட் டிரைவ் மோட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா செயினோ பெல்ட் டிரைவோ கொடுத்தோ,
இல்லையா ஒரு கீர் சிஸ்டம் யூஸ் பண்ணி கூட நம்மளால ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும். அதனால பாத்தீங்கன்னா 48 வோல்ட் யூஸ் பண்ணிட்டு மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா கம்மி நல்ல ஒரு ஸ்பீடுக்கு நல்ல ஒரு மைலேஜ் மூலியமா கொடுக்குறாங்க. இந்த பேட்டரி கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த சின்ன வண்டியில இவ்வளவு மைலேஜ் கொண்டு வராங்க, அதாவது பாத்தீங்கன்னா 48 வோல்ட் பேட்டரி போட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அதிகமா ஆம்ஸ் போட்டா அந்த அளவுக்கு மைலேஜ் அதிகமா கிடைச்சிட்டே போகும். ஓகேங்களா, உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப லித்தியம் அயன் பேட்டரி இருந்தாலும் சரி, LFP பேட்டரி இருந்தாலும் சரி, ஓகேங்களா, 48 வோல்ட் தான் யூஸ் பண்றாங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஏன் லித்தியம் அயன் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காம்பேக்ட் சைஸ்ல செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு பேட்டரியில செய்யறான்னு வச்சுங்களேன், வண்டி வேணும்னு வச்சுங்களேன். இப்ப லித்தியம் அயன்ல செய்யும் போது நம்மள வந்து பேட்டரி சைஸ் வந்து கொஞ்சம் காம்பேக்ட் சைஸ்ல செய்ய முடியும். அதே LFP போட்டா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக்கரா வரும். ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்றாங்க. மெயின் கான்செப்ட் இதனால தான். அதனால தான் LFP சூஸ் பண்ணாம லித்தியம் அயன் சூஸ் பண்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப LFP பேட்டரி பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் செய்யறாங்கன்னா பேட்டரி சைஸ் பெருசா வரனால வெயிட்டுமே அதிகமாகும். பேட்டரி சைஸ் பெருசா வரனால இதே லித்தியம் அயன் பாத்தீங்கன்னா காம்பேக்ட் சைஸ்லயே நம்மளால செய்ய முடியும். அதனால பாத்தீங்கன்னா வெயிட்டுமே கொஞ்சம் கம்மியா இருக்கும். மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் குள்ள வந்து ஃபிட் பண்றது பாத்தீங்கன்னா LFP வந்து கொஞ்சம் கஷ்டம். லித்தியம் அயன் வந்து கொஞ்சம் ஈஸியா ஃபிட் பண்ணிக்கலாம் அதிக மைலேஜா இருந்தாலுமே. அதனாலதான் பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் மெயினா யூஸ் பண்றாங்க. யாருக்கு எந்த வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாம், LFP வெஹிக்கிள் சூஸ் பண்ணலாம், லித்தியம் அயன் வெஹிக்கிள் சூஸ் பண்றதுன்னு பாக்குறது முன்னாடி ஒரு குயிக்கா ஒரு கம்பேரிஷன் டேபிள் பாத்திரலாம். அது பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். கம்பேரிஷன் டேபிள் பாருங்களேன். இந்த சேஃப்டி பாத்தீங்கன்னா LFP வந்து நல்லா சேஃப்டியா இருக்கும் லித்தியம் அயன் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைஃபும் சேம் அதே மாதிரி தான். LFP பாத்தீங்கன்னா லைஃப் நல்லா கிடைக்கும் லித்தியம் அயன் கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி ஒண்ணு மைலேஜ். LFP கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயன் வந்து மைலேஜ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது பேட்டரி சைஸ் பாத்தீங்கன்னா LFP வந்து நம்மளுக்கு பெருசா இருக்கும், லித்தியம் அயன் வந்து காம்பேக்ட் சைஸா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வெயிட் ஆல்ரெடி சைஸ் பெருசா இருக்கனால வெயிட் அதிகமா தான் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் லித்தியம் அயன் சேம் ஸ்மாலர் சைஸ்னால வெயிட் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட். LFP பேட்டரி பாத்தீங்கன்னா லோவர் காஸ்ட்லயே நம்மளால வாங்க முடியும் ஓரளவுக்கு. இதே லித்தியம் அயன் பேட்டரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா LFP கொஞ்சம் ஸ்டேபிளா ஓரளவுக்கு மாடரேட்டா வச்சுங்களேன். அதே லித்தியம் அயன் பாத்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் யாருக்கு என்ன சூஸ் பண்றேன்னு பார்த்தலாம். LFP பேட்டரி வெஹிக்கிள் சூஸ் பண்ணுமா இல்ல லித்தியம் அயன் பேட்டரி யார் சூஸ் பண்றான்னு பார்த்தலாம். ஓகேங்களா, இப்ப நான் 100 கிலோமீட்டருக்குள்ளதான் ஓட்டோம்னா நீங்க தாராளமா LFP பேட்டரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா லாங் லைஃபாவும் கிடைக்கும், சேஃப்டியாவும் இருக்கும். நம்மளுக்கு LFP பேட்டரி சூஸ் பண்றது இருக்கிறதுல பெஸ்ட்னு சொல்லுவேன். நம்மளுக்கு 100 கிலோமீட்டர் மேலதான் நான் ஓட்டுவேன், ஒரு 150 கிலோமீட்டர், 170 கிலோமீட்டர், ஒரு 130 கிலோமீட்டர் இந்த மாதிரி ஓட்டுனா நீங்க லித்தியம் அயன் தான் போயணும், வேற வழி இல்ல நம்மளுக்கு. சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யார் யாருக்கு என்ன மாடல் செட் ஆகும்ட்டு. இப்ப பிராண்ட் இந்த 2 வேரியன்ட்ல எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா எந்த பிராண்ட் பெஸ்ட் ஆகுறாங்க பாத்தீங்கன்னா இப்ப LFP பாத்தீங்கன்னா ஆம்பியர் பெஸ்ட் ஆகுறாங்க. அது பாத்தீங்கன்னா கிராண்ட் மேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தாராளமா கிடைக்கும். உங்களுக்கு பிரைஸ்மே ஒரு 1 லேக் பக்கம் ரீசனபிள் பிரைஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லித்தியம் அயன்ல கொஞ்சம் யார் பெஸ்ட் ஆகுறது பாத்தீங்கன்னா TVS ஆர்பிட் இருக்குது. அந்த மாடல் நம்மளுக்கு வந்து 1,13,000 130 கிலோமீட்டர் பக்கம் 105 கிலோமீட்டர் கிடைக்கும். சோ இந்த 2 மாடல் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணி எடுக்கலாம். நீங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்குன்னு வச்சுங்களேன், கீழே சார்ஜ் போட முடியாதவங்களுக்கு கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரி தேவைப்படும். ஓகேங்களா, இப்ப ரிமூவபிள் பேட்டரியில எந்த பிராண்ட் பெஸ்ட் ஆகுறாங்க பாத்தீங்கன்னா ஆம்பியர் பாத்தீங்கன்னா நியோ மாடல் இருக்குது. நியோ மாடல் பாத்தீங்கன்னா LFP பேட்டரி யூஸ் பண்றாங்க, அது ரிமூவல் பேட்டரி யூஸ் பண்றாங்க. நம்மளுக்கு ரிமூவபிள் பேட்டரி நம்ம கழட்டிட்டு போய் சார்ஜ் போடுறதுனால நம்மளுக்கு வந்து சேஃப்டி வந்து நல்லாவே இருக்கும். ஓகேங்களா, இப்ப லித்தியம் அயன் சைட்ல பாத்தீங்கன்னா ஹீரோ விடா ஆகுறாங்க. ஹீரோ விடா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 மாடல் ரிமூவல் பேட்டரி வரும். பட் லித்தியம் அயன் யூஸ் பண்றதுனால சேஃப்டி ப்ரிகாஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து LFP பேட்டரி சூஸ் பண்றதா பெஸ்ட்னு சொல்லுவேன். கன்க்ளூஷன் வந்தாச்சு. அதாவது LFP பாத்தீங்கன்னா சேஃப்டி கிங், லித்தியம் அயன் பாத்தீங்கன்னா பவர் கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப நான் 100 கிலோமீட்டர் தான் ஓட்டுவேன் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன்னா நீ தாராளமா வந்து LFP பக்கமே போய்க்கோங்க, LFP வெஹிக்கிள் எடுத்துக்கோங்க. நம்ம 100 கிலோமீட்டர் மேல போன மட்டும் லித்தியம் அயன் கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பத்தி டெக்னிக்கல் ஓரியன்டா சர்வீஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, என்னென்ன மாதிரி மெயின்டைன் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.